சேலம் அருகே பட்டாசு இருப்பு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். வெள்ளியம்பட்டியில் ஜெயக்குமார் என்பவர் வெடிமருந்துகளை வாங்கி பட்டாசு தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். பட்டாசுகளை மலைப்பகுதிகளில் உள்ள குடோனில் இருப்பு வைக்க ஜீப்பில் எடுத்து சென்றபோது பட்டாசுகள் பிரிந்து தீப்பற்றி வெடித்து சிதறியது. இதில் அருகில் இருந்த வீட்டின் சுவர் மற்றும் பொருட்கள் சேதமடைந்தன. 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கற்கள் பறந்து சென்றன. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் காயமடைந்தனர். குடோன் வைக்க அனுமதி பெறாதது தெரிய வந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பார்த்தோம் செஞ்சுட்டு இருந்தது முடிஞ்ச வரைக்கும் இப்போ தண்ணி வண்டி கொண்டுறது சிரமம். நீங்கள் கொண்டு வந்து அப்புறம் அனுப்பிச்சிட்டோம். வழி தான், வேறு வழி இல்லைங்க. நாங்கள் வரதே சுற்றி தான் வந்தோம். அப்படியே ஓஸ் போட்டோம். வண்டி இது வரைக்கும் கொண்டு வந்து ஓஸ் போட்டு அனுப்பிச்சோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டாலும் ஒரு சில இது பொரிய ஆரம்பிக்குது. அதுக்காக மணல் வெட்டி போட்டு அனதி போட்டு முடிய ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரியாக போக மாட்டோம். அங்கே வந்து அப்புறம் தான் எனக்கு தெரியும், வெடிச்சுதான் எனக்கு தெரியும். எப்படி சவுண்ட் இருந்துச்சுமா? பொட்டன்னு ஓடியாந்து எல்லாம் கல்லெல்லாம் பிச்சுட்டு ஓடியாந்துருச்சு. பாறைலாம் பறந்துட்டு இருந்துச்சுங்களா? ஆமாங்க, எல்லாம் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கண்ணாடி வரப்புறவங்களுக்கு மினி பிடித்து வீடு போடு இங்கங்க எல்லாம் குப்புன்னு இடிச்சிட்டு விழுந்துச்சா. அப்புறம் எங்கள் அக்கா மகன் நீ பயந்துக்காத ஐயா, நான் எதோ இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் பட்ட நல்லா உப்புன்னு எல்லாம் புகையாக இருந்துருச்சு போச்சு. புகை சாத்தியாக வந்துருச்சு. 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்ததில் இதுமாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெடி இது பயங்கரமான அபாயமான சவுண்டுங்க. சவுண்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வெளியே ஓடிட்டாங்க. 5 பேர் வந்து வெளியே ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உள்ளார மாட்டிக்கிட்டாருங்க. ஆனால் பயங்கர சத்தத்தோட அந்த அளவு கல்லுங்க, மொசைக்கல் மாரி இதுமாரி கல்லுங்க பயங்கரமாக சவுண்டு கேட்டு வெளியே வந்து விழுந்துச்சிங்க. ஃபயர் ஆனதுனால அந்த கல் ஃபுல்லாக வந்து நம்ம காட்டில் மரம் எல்லாமே டேமேஜ்டுங்க. வீடு ஃபுல்லாக டேமேஜ்டுங்க. வீடு ஜன்னலே எல்லாமே உடஞ்சிருக்கு. செவரையும் ஃபுல்லாக விரிசல் விட்டுருக்குங்க. அந்த காட்டில் விழுந்துருக்குங்க. நம்ம பாருங்கள், அந்த ஃபென்சிங் ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்கு. நீங்கள் அந்த ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மரமே இல்லை. மரம் அவ்வளோ பெரிய மரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.